ஹாய் ஒருவன் எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க நல்லா பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழும் நல்லா பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு லீவே இல்லை. நாளைக்கு ஃபிசிக்ஸ் காலையில் 12க்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் சாயங்காலம் படிக்க முடியுமான்னு கேட்டால் படிக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கனாலே ஓரளவுக்கு படிச்சிடலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஒரு 15 to 18 5 மார்க்ஸ் இருக்கும். இந்த 18 5 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 5 எழுத முடியும். சரிங்களா? டேரெக்டாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்கும் ஒரு 20 கொடுத்துருக்குறேன். 3 மார்க் 20 2 மார்க் இருக்குது. இவ்வளவாவது படிங்க, இதையாவது படிங்க. இதை படிச்சிங்கன்னா கட்டாயமாக 65க்கு மேலே எடுக்கலாம். ஒரு வேளை கொஸ்டின் பேப்பர் வேறு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறனால ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கஷ்டமாக கேட்டாலும் 60 மார்க் எடுக்கலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கடைசியில் கொடுத்துருக்குறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கேன். கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போகும். ஸோ யூனிட் 1 ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோர் லைன், இது அச்சுக்கோடு நடுவரை கோடு படித்தே ஆகணும். எல்லாம் நல்லபடியாக எழுதுங்க. டெரிவேஷன்ஸ் மட்டும் நல்லா போட்டுட்டு நல்லா கீழே வந்து கன்க்ளூஷன் கொடுங்க, டயக்ராம் போடுங்க. 7th கொஸ்டின் இங்கே நம்பர் போட்டுருக்க பாருங்க. தமிழ் மீடியத்துக்கு 3rd ரவுண்ட் பொட்டன்ஷியல் ஒரு டைபோல். இதுக்கு கேசஸ் வேண்டாம். சரிங்களா? நீங்கள் டைபோல் டெரைவ் பண்ணுங்கள். 11க்கு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் வயர் காஸ்லா சார்ஜ் வயர், இன்ஃபைனைட் சார்ஜ் வயரும் இந்த பயாட்ஸ் இன்ஃபைனைட் லாங் கண்டக்டர் குழம்புறாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் குழம்புறாங்க. காஸ்லாவோட அப்ளிகேஷன் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். 22வது வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் படிச்சிருங்க. வேண்டிகிராஃப் ஜெனரேட்டரில் படத்தை பெருசாக போட்டு பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாயிண்ட்டாக எழுதுங்க. ஒர்க்கிங்லாம் எழுதி அப்ளிகேஷன் எழுதுனா சூப்பராக மார்க் கிடைக்கும். யூனிட் 2 ரோமன் நம்பர் 3 ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோபிக் மாடல். 4th கொஸ்டின் இன்டர்னல் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், அகமின் தடையை கணக்கிடுதல். 6வது வீஸ்டோன் பிரிட்ஜ், வீஸ்டோன் சமண சுற்று. அடுத்து 8வது கொஸ்டின் வந்து இஎம்எஃப் ஆஃப் டூ செல் கம்பேரிசன் பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்த மாயினை பயன்படுத்தி அந்த மின் இயக்க விசையை வேறுபடுத்துதல். யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3ல் 2 வந்து இன்ஃபைனைட் லாங் கண்டக்டர் பயாட் சாவர்ட்டோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன். 3வது சர்க்குலர் காயில் செகண்ட் அப்ளிகேஷன். இது ரெண்டுமே நல்லா போட்டு பாருங்கள். சைக்ளோட்ரான் நீட்டாக படம் வரைஞ்சி பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷனு ஒர்க்கிங்கு லிமிட்டேஷனு எல்லாமே படிச்சிருங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர் கண்டிப்பாக படிக்கணும். ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டர் 16வது கொஸ்டின். இது படித்தே ஆகணும், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3. யூனிட் 4 பாருங்கள். 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஏன் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன்னா படிக்க முடியாதனால கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் 11வது. 15வது புக் பேக்கில் டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். 19வது RLC சீரியஸ் ரோமன் நம்பர் 3. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 5 ரோமன் நம்பர் 3ல் மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம். அந்த 4 ஈக்குவேஷனை நல்லா எழுதி பாருங்கள். தப்பே பண்ணிடாதீங்க, ஃபெயிலே ஆக மாட்டீங்க. 8வது கொஸ்டின் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் டைப்ஸ். எமிஷன் ஸ்பெக்ட்ரானா என்ன, டெஃபினிஷன், அப்புறம் டைப்ஸ். அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான என்ன, அது என்ன, அது டைப்ஸ். வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம், அது படிச்சு தான் இது படிக்கணும், ஏன்னா அதை கேட்குறாங்க. யூனிட் 6 மிரர் ஈக்குவேஷன், ஆடிச்சமன்பாடு அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். லேட்டரல் மேக்னிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணணும். ஃபிசூஸ் மெத்தட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. டயக்ராம் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 பாயிண்ட் எழுதி, ஒர்க்கிங்கில் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எழுதி, டெரிவேஷன் போட்டு லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் சொல்லி அந்த வேல்யூ எழுதிட்டிங்கனாலே 5 மார்க் கிடச்சிரும். லென்ஸ் மேக்கர்ஸ் அழகாக படம் போட்டு ஒரு 4 லைன் எழுதி ஓனாக எழுதுங்க. எழுதிட்டு டெரிவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த கன்க்ளூஷன் எழுது. அவ்வளோதான். தட்ஸ் இட். 5 மார்க் அவ்வளோதான். படித்து முடிச்சிருங்க. நீங்கள் சாப்டர் வரையாக போதீங்க, டைம் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் முடிச்சிருங்க. இப்போ 6:30 ஆரம்பிச்சிங்க. சுமார் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிக்க 6 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரத்தில் 5 மார்க் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணவங்க தான் ஃபஸ்ட்டாக படிக்கிறவங்க தான் கஷ்டம். ஒரு 3 மணி நேரம் 9 to 10க்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு 3 மார்க் வந்து 20 தான் கொடுத்துருக்கேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 1.5 hours இருந்தாலே முடிச்சிடலாம். என்ன கேட்டால் பாருங்கள். 3 மார்க் யூனிட் 1ல் பொட்டன்ஷியல் டு பாயிண்ட் சார்ஜ் 6வது கொஸ்டின். 10வது ஒப்டைன் காஸ்லா ஃப்ரம் கூலும்ஸ்லா. 17வது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இணைத்தட்டு மின்தேக்கி. 18வது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். 20வது கெப்பாசிட்டர் சீரிஸ் அண்ட் பேரலல் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. ரோமன் நம்பர் 2ல் 3rd ஒன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் இவ்வளோ இருக்குது. பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல் 2 தான். ரோமன் நம்பர் 2ல் 21 அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் கண்டிப்பாக ஒரு 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ரோமன் நம்பர் 3ல் 3rd ஒன் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல். யூனிட் 3ல் 9வது ரோமன் நம்பர் 2ல் கம்பேர் பேரா டயா பேரா 4 பாயிண்ட் அது படிச்சுக்கோங்க. ரோமன் நம்பர் 3ல் 11th கேவலோமீட்டர் டம்பீட்டர் கேவலோமீட்டர் வோல்ட்மீட்டர். கண்டிப்பாக இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒரு கன்வர்ஷன் வரும். ஒன்றும் இல்லைங்க, டயக்ராம் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏதோ ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க போதும். அதுக்கப்புறம் டெரிவ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் 14வது அதோட ஃபார்முலா மட்டும் எழுதி 7 பாயிண்ட் எழுதுனா முடிஞ்சு. 15வது ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஃபெரோமேட்டிக் ஒரு 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் வந்து புக்கின். ஸோ கட்டகாந்தமா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, சட்டகாந்தமா அந்த காந்தத்தின் பண்புகள். ஓகே. யூனிட் 4 லாங் சோல்நாய்டு லென்த் கண்டுபிடிக்கிறது 7. ரோமன் நம்பர் 3ல் 10வது ஏரியா என்க்ளோஸ் பை காயில். 16வது எனர்ஜி லாஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் அழகாக எழுதுங்க. அடுத்து 4.8.4 பேராகிராஃப் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஒரு டிசி. ஒரு 3 பாயிண்ட் அட்வான்டேஜில் டிஸ்அட்வான்டேஜில் 2 பாயிண்ட்.
அடுத்து 4.7.4 பியூர் ரெசன்ஸ் வித் ஏசி. இது நிறைய பேர் படிக்கிறது இல்லை, படிச்சுக்கோங்க. ரெசன்ஸ் மட்டும் போட்டு ஃபேஸர் டயக்ராம் போட்டால் முடிஞ்சு, டெரிவேஷன் போட்டால் முடிஞ்சு. யூனிட் 5ல் 2 தான். ரோம் நம்பர் 2ல் 6th ஒன் ஃப்ரானாஃபர் லைன். இந்த ரீசன் யாருமே படிக்கிறது இல்லை. ஹவு யூஸ்ஃபுல் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சன், இதையும் சேர்த்து படிங்க. ரோம நம்பர் 3ல் 6th ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், அதாவது மின்காந்த அலையின் பண்புகள். யூனிட் 6ல் ஷார்ட் ஆன்சர்னு போட்டிருக்கோம். அதில் ரோம நம்பர் 2 இது. செகண்ட் ஒன் எஃப் அண்ட் ஆர் ரிலேஷன் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ரே டயக்ராம் போட்டு பாருங்கள். 4வது ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதோட டெரிவேஷன் போட்டு பாருங்கள். 11வது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன, அது கூட கண்டிஷன் படிங்க. புக்கில் இல்லை, புக் பேக்கில் இல்லை, புக்கிங் கண்டிஷன் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்த 12th ஒன் டிரைவ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிப்பாக படிக்கணும். 8வது ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈஸி. 23வது டிரைவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸ் இன் காண்டாக்ட். போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டது, ஒரு வேளை முடிஞ்சால் படித்தா போதும். இந்த சார் இந்த லெசனில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் முடிச்சிடலாம். காலையில் எந்திரிச்சு 2 மார்க் படிச்சிங்கன்னா போதும். அப்பப்போ லெசன் 5 மார்க் முடிக்கும் போதே 1 மார்க்கும் படிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு கடைசியில் தலைவலி இருக்குது. காலையில் எந்திரிச்சு 2 மார்க் முடிச்சிடலாம். ஒவ்வொரு லெசன்லையும் ஒரு 5 தான் கொடுத்துருப்பேன். மொத்தமாக ஒரு 20 2 மார்க் தான் இருக்குது. இவ்வளோ தான், பார்த்தீங்களா? ஸோ யூனிட் 6ல் 5, 7, 22, 27, 28, 29 6 தான் படிச்சிருங்க. யூனிட் 1ல் நிறையா இருக்கும், எல்லாம் படிச்சிருக்கீங்க. இது கூட காஸ்லா மட்டும் படிச்சுக்கோங்க. காஸ்லா மட்டும் புக்கின் படிச்சுக்கோங்க. 2, 5, 7, 8, 9, 10, 15, 17, 20, 21 அவ்வளோதான். இதில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காஸ்லா. யூனிட் 2வும் படித்தது தான். 1, 3, 7, 8, 13, 14, 17 18, 19, 20 என்ன தெரியுமா? ஓம்ஸ்லா, சீபெக் எஃபெக்ட், பெல்டியர், தாம்சனு, இதுதான் இருக்கும். வேறு ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ், கிர்ச்சோஃப்லா, இதுதான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. யூனிட் 5 1, 2, 5, 8 இவ்வளோ. இந்த லெசனில் ரொம்ப கம்மி. கட்டாயம் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த லெசன் படிச்சுங்க. யூனிட் 3ல் 6, 8, 10, 13, 14 ஓகேவா? ஹவு கரண்ட் சென்சிட்டிவிட்டி கேலோமீட்டர் இன்க்ரீசஸ், இந்த கொஸ்டின் புக்கின்னு படிச்சுக்கோங்க. மூவிங் காயில் கேலோமீட்டர் கீழே இருக்கும், படிச்சுக்கோங்க. யூனிட் 4 யூனிட் 4லேயே நான் பெருசாக யூனிட் 3ல் லா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பயோட் சாவட்ல, ஆம்பி சர்க்யூட்ல, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லா தான் கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4 எல்லாமே லா. வாட் இஸ் ஆட்டோமேட்டிக் இண்டக்ஷன். 6, 8, 16, 20 இந்த 16, 20 மட்டும் ஏன் கொடுத்துருக்குன்னா அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி ஃபேக்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. கியூ காரணிம்பாங்க. அதே மாதிரி இதில் லென்ஸ் லா, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலு, மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின்ஸாவது ஒழுக்கமாக படிங்க. அடுத்தது நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6ல் கொடுத்துருக்கேன். இதில் தான் கம்பல்சரி ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் 2.2, 2.4, 2.3, 2.9, 2.11, 2.13, 2.14 இந்த 2.13, 2.14 கட்டாயம் படிச்சுக்கோங்க. 2.27 நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல் 3.15 எக்ஸாம்பிள், 3.19, 3.23, 3.14 4 தான். யூனிட் 4ல் 4.11, 4.16, 4.19, 4.20 4 தான் பார்த்துக்கோங்க. 5th லெசனில் 2 தான். எக்ஸாம்பிள் 5.2, 5.3. யூனிட் 6ல் 6.5 எக்ஸாம்பிள், 6.7, 6.15, 6.19, 20, 22 இதெல்லாம் மொக்க சம்ஸு. கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிப்பீட்டட் கேள்வி தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 10 சம் இருக்குமா, 10-12 சம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ கட்டாயமாக இது படிச்சிங்கன்னா 70க்கு 65 எடுத்துடலாம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்க்கணும், எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் பார்த்தா போதும். சாப்டர் வாரியாக போகிறவங்க, இங்கே டாபிக் வைஸ் படிக்கிறவங்கலாம் ரிவிஷனில் இருந்தால் மட்டும்தான் அது முடிக்க முடியும். ரிவிஷன் இல்லாதவங்க இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இட். சார் எனக்கு பாஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்கள் சார், 50 எடுத்தால் போதும்னு சொல்லுங்கள் சார், அதுக்கு சொல்லுங்கள் சார்னா அது வரும், வீடியோ வரும், சரிங்களா? சரி, இப்போதைக்கு இது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். 1 மார்க்கு அப்படியே படிச்சுட்டே வாங்க. புக்கின் 1 மார்க் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 3 புக்கின் கேட்பான். அதுக்கு நம்ம ஒன்றே ஒன்று இல்லை, பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே படிக்கணும். டெரிவேஷன்ஸில் இருக்க ஃபைனல் ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கும் புக்கு, எல்லா லெசனுக்கு பின்னாடி அதை படிச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.